கிறிஸ்துவானவர் திருச்சபைக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இது நம்மால் உண்டானதல்ல. நாம் நம்முடைய கிரியைகளினாலோ அல்லது அதை பெற்றுக்கொள்வதற்கு எந்தவித தகுதியும் இல்லாத நமக்கு தேவனாலே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய வியப்பை, ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் இதில் அவராலே உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்த பிறகுதான் நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். ஆகவே நான் இப்பொழுது சபையிலே மிக அதிகமாக போதிக்கப்படாத மிக அருமையான காரியத்தை இந்த சபையிலே உங்களுக்கு எடுத்து நான் காட்ட விரும்புகிறேன். விசுவாசிகளின் அதிகாரம். எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியாத பட்சத்தில் அந்த அதிகாரத்தை என்னால் செயல்படுத்த முடியாது, என்னாலே எதிர்த்து நிற்கவும் முடியாது. யாக்கோபு சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. எப்பொழுது எதிர்த்து நிற்பீர்களானால் உங்களுடையவைகள் எவைகள் என்று தெரியாதவரை உங்களால் எதிர்க்க முடியாது. ஆகவே வேதத்தை குறித்த அறிவு மிக முக்கியமானது. அங்கே அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பது மிக மிக அவசியமானது. அவராலே நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன என்று சொல்லும் பொழுது, ஒரு காலத்திலே தேவனற்றவர்களாக இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி எனக்கு பதிலாக மரித்து உயிரோடு எழுந்ததினாலே இப்பொழுது நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமானது. லூக்கா 10:19 இயேசுநாதர் சொல்லுகிறார், இதோ இதோ என்றால் சி, லுக், பார், கவனியுங்கள் என்ற அர்த்தம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும். சில வல்லமை அல்ல, சகல வல்லமை. சர்ப்பம் அல்ல, சர்ப்பங்கள், தேள்கள். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எல்லாம் சொல்ல, ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. படிக்கும்போது சில நேரத்தில் ஆச்சரியமா இருக்குது, இது நமக்கு உண்மையாகவே இந்த வல்லமை இருக்கா? நிறைய காரியங்களை எடுத்து காட்ட போறேன். சுகம் உங்களுது. இட் இஸ் யோர் பிரெட். நம்ம ஊர்ல பிரெட் சாப்பிட்றது இல்லை, நம்ம இட்லி, நம்ம தோசை, நம்ம பொங்கல், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி. காலைல ஏஞ்ச உடனே சுட சுட பூரி சாப்பிட்ற மாதிரி, சுட சுட பொங்கல் சாப்பிட்ற மாதிரி, இட்லி சாப்பிட்ற மாதிரி. காலைல ஏஞ்ச உடனே சொல்லுவேன், ஹீலிங் இஸ் மை பிரெட். சுகம் என்னுடையது, சுகம் என்னுடையது, சுகம் என்னுடையது. காலையில ஏஞ்ச உடனே சொல்லு, சுகம் என்னுடையது, சுகம் என்னுடையது. It is your legal right. உங்க அதிகாரம். கர்த்தர் சொல்லியிருக்கார், உனக்கு நான் கொடுத்திருக்கேன். உன்னை ஒன்றும் வியாதி உன்னை சேதப்படுத்த கூடாது. மகளே, மகனே, மகனே, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், வியாதி உன்னை சேதப்படுத்த கூடாது. அவர் அப்படித்தான் சொல்லுவார்ப்பா. வியாதியெல்லாம் அது வரும். மூக்குன்னு இருந்தா சளி வரும், தலைன்னா தலைவலி வரும், இடுப்புன்னு இருந்தா இடுப்பு வலி வரதான் செய்யும், முட்டின்னு இருந்தா முட்டி நோக்காடு வரும். சொல்றவங்களுக்கு கண்டிப்பா வரும். அவர் சொல்லுவார், வருமா அப்படின்னு கேட்டவர் சொல்றேன், உனக்கு ஒண்டி வராது, ஆனா வரும். நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்திலே என் தேவன் செய்து முடித்தார் என்று விசுவாசித்தால், விசுவாசிக்கிறதுக்குள்ளே மகா மேன்மையான மகத்துவான வல்லமை அந்த வியாதியின் பலனை அழித்து போடும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று இயேசு மரித்து உயிரோடு எழுந்தபோது நான் சொல்லுகிறேன், அந்த மரணத்தின் அந்த கொடுக்க உடைச்சிட்டார். ரோமர் 5:17 படிப்போம். வெரி இன்ட்ரெஸ்டிங். எல்லாம் நல்லா கவனிங்க, சந்தோஷமா இருங்க. ஆமென். ரோமர் 5:17 என்ன கொஞ்சம் பாருங்க. சிஸ்டர், எல்லாரும் ஹேண்ட் பேக்லாம் நிறைய பேர் வச்சிருக்கீங்க. ஹலோ, என்ன பார்க்குறீங்களா? ரோட்டில் போகிறீங்க, திடீர்னு ஒருத்தர் ஹேண்ட் பேக்கை கையிலேருந்து பறிக்கிறான். என்ன பண்ணுறது? கர்த்தருக்கு சித்தம், எடுத்துகிட்டு போடாப்பா அப்படின்னு யாராவது விடுவீங்களா? ஏன் விட மாட்டீங்க? அது யாருது? அது அதனால தானே கத்துற, அதனால தானே கூவுறீங்க, கோழி கூவுற மாதிரி. ஹலோ, ஏங்க கத்துறீங்க? அது யார் நீ? யார் நீ?
எப்பவன் எப்படி எடுக்கலாம் என் கையில் சொல்றீங்களே, அதே மாதிரி சொல்லணும். சுகம் எந்து, சந்தோஷம் எந்து, சமாதானம் எந்துன்னு தெரியணும். தெளிந்த புத்தி இருக்கணும். இந்த பேக் உந்துன்னு புத்தி தெரியுது, உன் புத்தியில சுய புத்தி நல்லா தெரிஞ்சனால விட முடியலையே. அதே போல செழிப்பு எந்துன்னு தெரிஞ்சா உன்னால விடவே முடியாது. You never accept that, and you never compromise, and you never justify. சரி இருந்துட்டு போட்டோம், எல்லாருக்கும் வந்ததானே நமக்கு வந்தது அப்படி சொல்ல மாட்டோம். 4 பேர் பை போயிடுச்சு, ரோட்டில் நடந்து போறீங்க, உங்க கண்ணு முன்னாடி டக்கு டக்குன்னு பைக்ல வந்து ஒருத்தன் செயின் அறுத்துட்டான், ஒருத்தன் பேக் அறுத்துட்டான். 4 பேர் பண்ண ஹலோ என்ன இந்தியா எடுத்துக்கன்னு சொல்லுவீங்களா? உடனே மூட மாட்டீங்க, உடனே இங்க வைக்க மாட்டீங்களா? உடனே உங்களுக்கு தெரியுதா எங்க நம்ம கையில் பறிச்சிடுவான். அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஆகுறீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப விழிப்புணர்வா மாறுறீங்க. அந்த பிரச்சனை அதிகமா பெருக பெருக எவ்வளவுக்கு அதிகமா விழிப்பு இருக்குதோ அது போல உலகத்துல பிரச்சனை பெருக பெருக சத்தியத்தை குறித்து அறிவு இருந்தால் நீங்கள் விழிப்புள்ளவர்களாக இருப்பீர்கள். Oh my God, hallelujah. நன்றாய் கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். That's what பேதுரு சொல்லுகிறார். தெளிந்த புத்தியாயிருங்கள், விழிப்புள்ளவர்களாயிருங்கள். நன்றாய் கரங்களை தட்டி சொல்லுவோம், விழிப்புள்ள. அந்த ஆள் கிட்ட, அந்த அம்மா கிட்ட பேக் குடிச்சானே அப்படி தூங்கினேன் அப்படின்னு இருக்க மாட்டோம், விழிப்பாயிடும். பொண்ணு கிட்ட சொல்லுவேன், மூடு, காதை மூடிக்கோ, செய்யணும், விழிப்பாயிடுறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் ஜபாக்காக வியாதி வந்த உடனே அடுத்து நான் ரெடின்றீங்க. அவங்களுக்கே வந்துச்சு பிரதர், நமக்கு வராதா? அவங்க கையில் இருக்கிற பைய திருடனோடனே அவங்க பைய திருடிட்டு போயிட்டான், நம்ம பைய திருட மாட்டானா? பக்கத்து வீட்டு வந்து திருடன் திருடின்னு போயிட்டான், பக்கத்து வீட்டிலே திருடு போயிடுச்சு, நம்ம வீடு திருடு போவாதா அப்படின்வீங்களா? லைட்டு போட்டு தூங்குவீங்களே. அந்த அளவுக்கு உஷார் இருக்குல்ல, அந்த அளவுக்கு விழிப்பு இருக்குல்ல. உங்களுக்காக ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி மீட்டர் சொல்ற, நான் கொடுத்துட்டேன், எதிர்க்க வேண்டியது உன் வேலை. நான் ஜெனரேட் பண்ணி பவரை கொடுத்துட்டேன், சுவிட்சை போடுறதும் சுவிட்சை போடாததும் உன்னுடைய வேலை. நீ அங்க நின்றுட்டு சுவிட்ச் போடும் இபியில போன் பண்ணி ஃபியூஸ் எடுக்கிறவரே, ஐயா எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டை சுவிட்சை போட்ட தலையில கொட்டணும் போல இருக்கும் அவனுக்கு. நான் வளர்றியான்வான். உன் வீட்டில் இருக்கிற சுவிட்சை நீ போடியா, நான் எதுக்கு போடணும்? நான் தான் பவர் கொடுத்துருக்கேன்ல, சுவிட்சை நீ போடு. அதே தான் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு பவர் கொடுத்துட்டேன்ல, உனக்குள்ளே மகா மேன்மையான மகத்துவமான வல்லமை நான் உனக்குள்ளே வைத்திருக்கிறேன். நீ பேசு, நீ சொல்லு, வாயை திறந்து சொல், அந்த பிரச்சனையை பார்த்து சொல். நீங்கெல்லாம் ராஜாக்கள். எப்படின்னு காட்டுறோம். ரோமர் 5:17. என்ன பாருங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன பாருங்க, நானோட பாரம்பரியமா பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். நான் யாரு முன்னாடி நின்றுட்டு ஜெபம் பண்ணி கையை வச்சு அதை பண்ணி நான் என்கிட்ட என்னமோ இருக்கிறத உங்களுக்கு கொடுக்குற மாதிரி நான் காட்ட விரும்பல. என் தேவன் தமது குமாரனை அனுப்பி உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் நான் காட்ட விரும்புறேன். நீங்கள் ஒருத்தர் கூட சாதாரணமானவர்கள் இல்லை, அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நான் காட்ட விரும்புறேன். நீங்கள் நம்பி வந்தது ஒரு மனுஷனை அல்ல, ஒரு சபை அல்ல, ஒரு போதகர் அல்ல, நீங்க நம்பி அடைக்கலமா ஓடி வந்தவரின் ஆண்டவராக இயேசு. எனக்கு என்னென்ன நடக்குமோ, நான் ஜோமனா எனக்கு என்னென்ன கிடைக்குமோ அத்தனையும் நீங்க ஜோமனா உங்களுக்கும் கிடைக்கும். நான் சொன்னா நடக்குனா அது நீ சொன்னாலும் நடக்கும். இதுக்கு இவ்வளவு மெதுவா கை தட்டணும் அவசியமே கிடையாது. கர்த்தர் எனக்கு ஊழியத்தை குடும்பம் சொன்னார், உன்னை நான் அனுப்புறேன் வட சென்னைக்கு. நான் நோக்கம் இல்லாம இங்க வந்து நிக்கல. There is a purpose. இந்த இடத்துல ஒரு நாள் கூட ஒரு மனுஷன் உனக்கு மத்தியஸ்தனா நிக்க கூடாது. உனக்காக ஒரே ஒருத்தர் தான் நின்னார், என் ஆண்டவர் மனுஷனாக இயேசு. அவர் மனுஷனா வந்தாரு, ஆனால் அவர் தேவன். ஆதியிலே இருந்தவர், தங்க சிங்காசனத்திலே வீற்றிருந்தவர். அவரை கொண்டு அவருக்காக எல்லாம் உருவாக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது யாவும் தானா உண்டால, எல்லாம் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனா அவர் எனக்காக மனுஷனா எல்லாத்தையும் விட்டுட்டு
எனக்கு தேவனுக்கு மத்தியஸ்தரா நடுவில் நின்றுட்டு என் கேஸை, என் ஃபைலை எனக்காக வாங்கி, எனக்கு ஒரு லாயர், எனக்கு ஒரு மீடியேட்டர், எனக்காய் வழக்காடும்படி, எனக்கு வழக்காடும்படி அந்த கேஸை கையில வாங்கினார். ஆதாம் வழியாய் வந்த மீறுதல், ஆதாம் வழியாய் வந்த அந்த பாவம் என்னை சாபத்துக்குள் தள்ளியது. எனக்கு விரோதமாய் ஒரு நியாய தீர்ப்பு இருந்தது. அந்த தீர்ப்பை மாற்றும்படி, வழக்காடும்படி ஒரு வழக்கறிஞர், ஒரு மீடியேட்டர், ஒரு லாயர், என் ஆண்டவராக இயேசு மனுஷனாய் வந்து என்னுடைய ஃபைலை கையில எடுத்தார். Oh my God, hallelujah, hallelujah, hallelujah. அவர் கையில எடுத்து சொன்னார், I will settle this. Oh glory, hallelujah. இந்த வழக்கம் முடிக்கிறதுக்கு அவர் வந்தார். அவர் சொன்னாரு, எஸ், பை லீகலி they must be punished, but not this people. I will take up that position. இவங்களல்ல, இவங்களுக்கு பதிலாக, இவர்களுக்கு பதிலாக நான் எல்லா பனிஷ்மெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். பிதாவாகிய தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். எல்லாம் அவர் தலைமையில் விழுந்தது. எல்லா பாவங்கள் அவர் மேல் விழுந்தது. எல்லா சாபங்கள் அவர் மேல் விழுந்தது. எல்லா அநியாயங்கள் அவர் மேல் விழுந்தது. எல்லா அக்கிரமங்கள் அவர் மேல் விழுந்தது. அவர் காரி துப்பப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், எனக்காய் அவர் அடிக்கப்பட்டார். நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே அவர் சென்னா பின்னமானார். ரத்தம் வழிந்தோடியது. அந்த பிசாசு என்னை வாதிக்கபடி இருந்தானே, அந்த பாதாளத்துக்கு போய் என் பாவத்தை ஏற்றபடினாலே மரித்தவுடனே அந்த பாதாளம் போய், வேதம் சொல்லுகிறது கொலோசியர் 2:14 அவன் அதிகாரத்தை பறித்து அவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். ஓ ரம்பா லகாதாந்தி ஷலரதோ. ஆமென், ஆமென். அவர் ஜெயிச்சு ஏஞ்ச பிறகுதான் சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் இப்போ என் கையில் இருக்கு. இப்போ நான் உனக்கு டெலிகேட் பண்றேன். நானே வந்து எல்லாத்தையும் செய்ய மாட்டேன். பவர் ஆஃப் அட்டர்னி நீ எனக்கு பதிலா செய். என் பேரை பயன்படுத்து. என்ன சொன்னாரு? திரும்ப சொல்லுங்க. என் பேரை சொல்லு, பரலோகம் கேட்கும். என் பேரை சொல்லு, பூமியில் அத்தனை பேரும் உனக்கு விரோதமா இருந்தா அத்தனை பேரும் தோத்து போயிடுவான். என் பேரை சொல்லு, பாதாளத்தில் பேய்கள் இருக்கா, அத்தனை பேயும் உடங்கும். Believe, believe. விசுவாசிங்கள். பெரிய நாமம், வல்லமையுள்ள நாமம். இப்ப படிங்க ரோமர் 5:17. பைபிள் இந்த மாதிரி படிச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ராமேன் சொல்லுவோமே, கேட்டு கேட்க கேட்க இன்பமா இருக்கும். ஏன்னா நம்மளை பத்தி நிறைய சொல்லுது. எனக்கு ஏன் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா, ஆபிரகாம் வந்தார், ஒரு தாத்தா வந்தார், அவர் வயசான காலத்தில் அவர் பாவம் கடவுளை விசுவாசாரம் குழந்தை பார்த்தாரு. எனக்கு என்ன வந்தது? அதனால் எனக்கு என்னங்க வந்தது? ஈசாக்கு போனாராம், பஞ்ச காலத்தில் ஒரு ஆசை வச்சார், அதனால் எனக்கு என்ன வந்தது? ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, என்னை கொண்டு வந்து லிங்க் பண்ணுது. அவன் ஆசீர்வாதமானதுக்கு காரணம் என்னன்னா, நான் அவனை அழைச்சி அவனுக்கு உடன்படிக்கை பண்ணேன். நான் பண்ணேன். இப்ப கத்த சொல்றார், நான் இப்போ அதை விட நல்ல உடன்படிக்கை இப்ப உனக்கு பண்றேன். பெட்டர் கவனன்ட், பெட்டர் ப்ராமிஸ். நல்ல உடன்படிக்கை, மேலான உடன்படிக்கை, மேலான வாக்கு தத்துவம். எல்லாம் சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க. இஸ்ரவேல் நாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அங்க யூதர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஆபிரகாமுடைய உடன்படிக்கை விசுவாசிச்சாங்க. அவங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க? கடன் வாங்குவதில்லை. அநேக ஜாதிகளுக்கு, ஜாதிகள்னா தேசங்கள், பல தேசங்களுக்கு கடன் கொடுப்பேன். செகண்ட் வேர்ல்டு வார் வந்தது பாருங்க, ஜெர்மன்ல ஹிட்லர் ஏன் யூதர்களை கொன்று போட்டான்? நீங்க ஹிஸ்டாரிக்கல படிச்சு பாருங்க. யூதர்கள் அந்த ஊர்ல ரொம்ப செழிச்சிருந்தாங்க. இவங்க வந்து சாப்பாடு, ரொட்டிக்கே வழி இல்லை. ஏதோ ஒரு ஊர் விட்டு இந்த ஊர்ல வந்து இவன் இப்படி பழைச்சான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய டைமண்ட் ஜுவல்லரி, டைமண்ட் வியாபாரி, ஜுவல்லரிஸ், பெரிய பெரிய நகை கடலாம் அவன் தான். ஹலோ, நிறைய வட்டி, காசு உலகம் ஃபுல்லாக கொடுத்தான். இன்னைக்கு சுவிஸ் பேங்க்ல பணம் இருக்குது. அது யார் பணம் தெரியுமா உங்களுக்கு? யூதர்கள் பணம். எங்க போயிட்டாங்கன்னு தெரியல, அழிச்சு கொண்டு போட்டாங்க.
அவங்க அந்த விசுவாசம். ஆனா ஒரு ஆள் கூட இல்லாமல் அழிச்சு போடுவேன் ஹிட்லர் எழுச்சான். கர்த்தர் சொன்னார், இந்த ஜனத்தை நீ அழிக்கவே முடியாது. இந்த உலகமே ஒட்டுமொத்தமா எதிர்த்து நின்னா கூட யூதர்களை எவனும் அசைக்கவே முடியாது. Just because of Abraham covenant. நல்லா கவனிங்க, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையினால அவன் சீமா மாதிரி வாழ்ந்தான். சரி, இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, எத்தனை பேர் இயேசு நம்பி வந்தீங்க? இப்ப நமக்கு அவனை விட பெட்டர் கவனன்ட். நல்லா கையை தட்டி துதிக்கலாம் பாருங்க. நம்ம சரியா விசுவாசிக்க மாட்டோம். ஆபிரகாமோட செய்த உடன்படிக்கை வச்சுட்டு அவன் சொல்றான், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் சொல்றதுக்கு வெட்கப்படுறாங்க, சொல்ல மாட்டாங்க. அவர் இரத்தத்தாலே உடன்படிக்கை, எனக்கு மேலான உடன்படிக்கை. ஆகவே எனக்கு வியாதி வராது, வாதை வராது, பஞ்சம் வராது, தரித்திரமாய் வாழ மாட்டேன் அப்படின்னு விசுவாசி சொல்ல மாட்டேன். ஆனா விசுவாசி என்ன சொல்றதுன்னா, தோத்திரம், பஞ்சம் வந்தாலும் தோத்திரம், தரித்திரம் வந்தாலும் தோத்திரம், கொடுத்தாலும் தோத்திரம், கொடுக்காம போனாலும் தோத்திரம். அப்பனா நீங்களே சொல்லுங்க, கர்த்தர் நல்லவரா, இந்த அம்மா நல்லதா? நல்லா தெரியுது சொல்றதுலே அந்த அம்மா தான் ரொம்ப நல்லவங்கன்னு. ஏன்னா கொடுக்கா கட்டிட்டு ஸ்தோத்திரம் சொல்லுது. அடிச்சாலும் ஸ்தோத்திரம், உதச்சாலும் ஸ்தோத்திரம், கொன்று போட்டாலும் ஸ்தோத்திரம். அப்படின்னா நீங்க ரொம்ப கெட்டவரு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எங்களால் என்ன பண்ண முடியும், நாங்கள் சாதாரண மனுஷன் தானே, உங்கள் கையில் ஒரு பொம்மை மாதிரி, எட்டி வச்சா செத்து போகிறோம், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம். அப்படியா? உன் தாயை விட, உன் தந்தையை விட தகுதி இல்லாத உனக்கும் எனக்கும் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறது உங்ககிட்ட நன்மை ஒன்று உள்ள ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிச்சது காரணம் என்னன்னா, என் சொந்த குமாரனை கொடுத்த ரத்தத்தால உடன்படிக்கை செய்தனே, அதனால உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இஸ்ரவேலின் ஜனங்க ரொம்ப நல்ல ஜனங்க கிடையாது. வேதம் சொல்லுது ரொம்ப திமிர் பிடிச்சதுங்க. Those people were so stiff-necked people, adamant. Yet God blessed them. கர்த்தர் ஆசீர்வதிச்ச காரணம் என்ன சொல்றாரு, உங்களால கிடையாது. இருக்கிற தேசத்திலே சொற்பமான தேசம், அற்பமான ஜனம், உன்னிடத்துல ஒரு நன்மையே இல்லை. ஆனா உன்னை எதுக்கு ஆசீர்வதிக்கிறேன்னா, நான் சொல்லிட்டேன், ஆபிரகாம் கிட்ட நான் வாக்கு பண்ணிட்டேன், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், அது நிமித்தம் ஆசீர்வதிக்க சொன்ன தேவன் எனக்கு கவனிங்க. அதே போல எனக்கு சொல்றாரு, இந்த ரத்தத்துல, இயேசுவின் ரத்தத்துல உடன்படிக்கை பண்ணி சொல்றாரு, ஆபிரகாமோட ஒரு மிருகத்தின் ரத்தத்துல உடன்படிக்கை பண்ண, ஆனா புது உடன்படிக்கை ஜனமே, சபையே, திருச்சபையே, ஒரு காளையின் ரத்தம் அல்ல, ஒரு மிருகத்தின் ரத்தம் அல்ல, இயேசுவின் ரத்தத்தால் ஆகிய புதிய உடன்படிக்கை உனக்கும் எனக்கும். இப்ப நீங்க அதனால என்ன ஆயிட்டீங்கன்னு பாருங்க. ஒரு மனுஷன் தப்பு பண்ணான், மீறுதல் பண்ணான், அதனால 17 ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் வழியாய், அதாவது ஆதாம் தேவனுடைய வார்த்தை மீறினான், அந்த மீறுதல் நிமித்தம் அவன் வழியாக மரணம் ஆண்டு கொண்டிருக்க. மரணம் என்றால் பிரிவு. தேவனை விட்டு பிரிந்ததால் அதனுடைய விளைவு பூமியிலே வியாதி, வறுமை, நஷ்டங்கள், பூமியின் சீற்றங்கள், நேச்சுரல் கலாமிட்டிஸ், கொடிய நோய்கள், வைராக்கியம், சண்டை, பகைகள், மார்க்க பேதங்கள், விபச்சாரம், வேசித்தனம், பொருளாசை, கொலை, களியாட்டு, வெறி, நாசம், மோசங்கள் இந்த மனுஷனை மேல வந்து நின்னுச்சு. இப்போ பாருங்க, கெட்ட பழக்கத்தில் ஒருத்தன் போய் மாட்டிட்டானா அவனை வெளியே வர முடியல. இப்போ அது அவன் ஆளுது. அவரே சொல்றாரு, காலைல எழுந்துச்சு நைட்டு படுக்கும் போது குடிச்சிட்டு வந்து படுத்துட்டு சொல்றாராம், குடிக்கூடாது தான் நினைக்கிறேன், நாளிலேருந்து குடிக்கூடாது. மனைவி கிட்ட சொல்றான், சத்தியமா சொல்றேன்டி நாளிலேருந்து தொட மாட்டேன். அந்த மனைவி சொல்லுது, பயா ஒவ்வொரு நைட்டும் இதே தான் நீ பேசுற, யாராவது ஒருத்தர் கொடுத்தா உடனே அங்கே போய் குடிச்சிட வேண்டியது, நைட் ஆனால் இங்கே வந்து சொல்லு நாளிலேருந்து குடிக்க மாட்டேன் அப்படி அந்த அம்மா கோவப்படுது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு தாகம், தான் எப்படியாவது அந்த விடுதலை பெறணும். ஆனால் அவனால் முடியல. வியாதி ஒரு மனுஷனை வந்து அப்படியே போட்டு மேலே வந்து நின்றுது.
அதுல இருந்து விடுதலை பெறும்படி மருத்துவமனை மேல மருத்துவமனை அங்கேயும் இங்கேயும் போய் அது என்னை விட்டு போகணும் ட்ரை பண்றான். அது சொல்லுது, உன்னை சாகடிக்காம போக மாட்டேன்னு சொல்லி அவனை ஆண்டு கொண்டு. தரித்திரம், கடன் தொல்லை ஒரு மனுஷனை பிடிச்சி ஆட்டுது. அந்த கடனுக்குள்ள போற குடும்பங்கள், அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க. போன் பில் அடிக்குதுங்க, போன் எடுக்க மாட்டாங்க. தெரியாத மாதிரி தலை குனிய கூடாது. என்ன பாருங்க, பெல் அடிக்குது. பெல் அடிக்கும் போது ஹார்ட் அடிக்குது. எந்த கடங்காரன் அடிக்கிறானோன்னு பயந்துட்டு பையனை கூப்பிட்டு சொல்றாங்க, பொண்ணு கூட எடுறி போன் எடுறி. உங்க அம்மா இருக்காங்களா கேட்டோன்னே அம்மா இல்லை. அப்புறம் அவர் சொல்ற அம்மா இல்லைன்னு சொன்னோன்னே, முடிஞ்சிடுச்சுமா சொல்லிட்டோமா, போய் பேச ட்ரைனிங் கொடுத்தாச்சு பொண்ணுக்கு. அவங்க சும்மா இருக்காங்களா, கடன் கொடுத்தவன் 2 தடவை ஃபோன் பண்ணா, 3ஆவது தடவை படை எடுத்து வீட்டுக்கே வந்துட்டான். வந்த உடனே அப்பா இல்லைன்னு சொல்லி போ, ஒளிஞ்சிக்கணும் உள்ள. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு அவமானம், பிள்ளைங்க மத்தியில் எவ்வளோ ஒரு மனத்தாழ்மை, எவ்வளோ ஒரு வெக்கம். தலை குனிஞ்சு நிற்கிறோம், வெளியில தைரியமா தலை காட்ட முடியல. அந்த கடன் நிமித்தமா வெக்கப்பட்டு சில பேர் செத்து போயிடலாமான். வியாதி வரவங்களை கேட்டு பாருங்க, நாள்தோறும் செத்துட்டே இருக்காங்க. இப்படி ஒரு வாழ்க்கை தேவைதானான்றான். கெட்ட பழக்கத்தில் போற சொன்னா தற்கொலை பண்ணிக்கலாம் பொழுது, எதுக்குங்க இந்த வாழ்க்கை, செத்து போறேன்னு. சில குடும்பங்களில் ஓயாம சண்டைங்க, எப்ப பாரு சண்டை. அவங்கள கொஞ்சம் கேட்டு பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, செத்துடலாம் போல இருக்குங்க, நிம்மதி இல்லை. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்களுக்கு கவனிங்க, இது உங்க டெஸ்டினி கிடையாது, இது உங்க தலையெழுத்து இல்லை. இனி மரணம் உங்களை ஆண்டு கொள்ள முடியாது. ஆதாம் வழியாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, இப்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு கவனிங்க. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவு பரிசை பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஹல்லேலூயா ஜீவனை அடைந்து இனிமேல் அடிமைகள் அல்ல, வியாதியை ஆளுவார்கள், தரித்திரத்தை ஆளுவார்கள், குடும்ப சூழ்நிலை ஆளுவார்கள். எதுவுமே அவர்களுக்கு தோல்வி என்பது இல்லை என்பது அதிக நிச்சயமாமே. See, this is your promise, brother, sister. இது உங்களுடைய ப்ராமிஸ். அன்பு மகளே, என் தேவன் சொன்ன ப்ராமிஸ் இது. உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன பாருங்க, அது உங்க வாழ்க்கை அப்ளிகபிளா இருக்கலாம். நீங்க சொல்லலாம், எஸ் பாஸ்டர், நான் அதை அனுபவிச்சிருக்கேன்னு சொல்றீங்களே. இப்ப நான் சொல்றேன், இதை அனுபவிச்சீங்களா? ஜீவனை அடைந்தீர்களா? உங்களால் ஆள முடியுதா? தைரியமா நிக்க முடியுதா? சூழ்நிலை மாறும் பொழுது உங்களால எதிர்த்து நின்று சொல்ல முடியுதா? இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த குடும்பம் மாறும், என் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார், நான் சாக மாட்டேன், பிழைத்திருந்து புண்ணியங்களை சொல்வேன், அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், வானம் பூமி மாறினாலும் என் தேவன் மாற மாட்டார், அதிசயத்தை காண்பேன், என் பங்கு நிரம்பி வழியும், எனக்கு சுகவாழ்வு துளிர்க்கும், வெட்கத்துக்கு பதிலாக என் பாகத்தில் சந்தோஷம் வரும், தலைகுனிவு மறையும், வியாதிகள் ஓடும், சாபங்கள் மாறும், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்ல முடிகிறதா? ஆமென், ஆமென். ஜெயிக்க பிறந்தவங்க நீங்க, ஜெயிக்க பிறந்தவர்கள். தலைகுனிவல்ல உன் முடிவு. கொஞ்ச காலம் சரியாயிடும். இன்னும் கொஞ்ச காலம் கண்டிப்பா எங்களா தலை குனிஞ்சு அதே இடத்துல என் கர்த்தர் உன்னை வாழ வச்சு, என் கர்த்தர் உன்னை வாழ வைப்பா. மகளே, உன்னால வாழ முடியும். மகனே, உன்னால் ஜெயிக்க முடியும். மகளே, உன்னால் ஜெயிக்க முடியும். நீ ஜெயிக்க முடியும். அழைத்த தேவன் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், தோல்வி என்பது எனக்கு இல்லையே. Glory, 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 glory. நன்றாய் கரவை தட்டி ஆவியில துதிப்போம். கஷ்டம் துன்பம் வரும்பொழுது, it's not easy, you know, that's a real challenge. உங்க பக்கத்துல இருந்து நீங்க அழும்பொழுது நான் உங்களுக்கு ரொம்ப சூதிங்கா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு போயிடுவேன். ஆனா அது உங்களுக்கு ஜெய வாழ்வை தராது. எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தெரியுங்களா? நான் இங்க நின்றுட்டு நான் சும்மா உங்களை சூதிங் பண்ணிட்டு போறதுக்கு வரல. நான் பிரசங்கிச்சு சில வார்த்தையை சொல்லி உங்களை கம்ஃபர்டபுளா வைக்க விரும்பல. அதுக்கேற்ற மாதிரி சில பாட்டை பொறுக்கி ஒரு டியூனை போட்டு ஒரு மெட்டை போட்டு ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ண விரும்பல. நான் தேவனுடைய வார்த்தையை எடுத்து காட்டுறேன்.
என்ன நான் வெளிப்படுத்த விரும்பல. இங்க நின்றுட்டு நீங்க வாங்க நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லி எனக்கும் ஊக்கமா அப்படியே ஒரு மாதிரி உருக்கமா ஜெபம் பண்ண தெரியாதா? நல்லா பண்ணுவேங்க. நான் உங்களை போல ஒரு சாதாரண மனுஷன். நீங்கள் நானும் நல்ல கவனிங்க, அவருடைய பிள்ளைகள். எனக்கு என்னென்ன உரிமையை கொடுத்திருக்கிறாரோ இங்க வந்திருக்க அத்தனை பேருக்கு சொல்றேன், அத்தனை பேருக்கும் இயேசுவின் நாமத்திலே ஆளும்படியான ஆளுகையை என் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க சொல்வீங்க, பாஸ்டர் நீங்கெல்லாம் கர்த்தர் பிள்ளைங்க, ஆண்டவர் கூட எப்பவும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கெல்லாம் டெய்லி டே டு டே லைஃப் we are facing lot of challenge. சில நேரத்தில் போய் பேசுகிறோம், அது பண்ணுறோம், இதை பண்ணுறோம். அதனால தானே பாஸ்டர் நாங்கள் ஜெபம் பண்ணுறதில்லை. அதனால தான் நாங்கள் உங்களை நம்பி இருக்கோம். நீங்கள் எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ரைட்? நான் அமைதியாயிட்டி அப்படி நினைக்கிறீங்க. நம்ம ஜெபம் பண்ணா கேட்பாரா? எபிரேயர் 13:5 எல்லாத்துக்கும் வசனத்தை பாருங்க, விசுவாசிங்க. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லவே இல்லைங்க. உன் கணவனை விட, உன் மனைவியை விட, உன் நண்பனை விட, உன் கூட பிறந்தவங்களை விட ஒரு அன்புள்ள ஒருத்தர் இருக்கிறான்னா அது என் ஆண்டவராக இயேசு மட்டும்தான். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே.